அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. الله سبحانه وتعالى அவருடைய மனத்தாலுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு அவன் செய்திருக்கின்ற ஞானத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல, அவருடைய ஞானத்தினை நாம் எண்ணி பார்க்கப்பட்டு சொன்னால் நம்மால் அதை எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹுடைய ஞானத்துக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். எனக்கு என்ன ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் சிந்திச்சு பார்க்கணும். பொதுவாக நம்ம சிந்திக்கின்ற பொழுது நம்ம என்ன நினைப்போம்? அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு வீடு இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, மனைவி மக்கள் இருக்கு, வாகனங்கள் இருக்கு, சுற்றுச்சூழல் இருக்கு, வனங்காசு நிறைய இருக்கு. இப்படியாக அவருடைய ஞானத்திலே கட்டிக்கொண்டே போறோம். ஒரு மனிதன் ஒரு பெரியவங்க போய் சொல்றான், என்கிட்ட என்ன ஞாபகத்து இருக்குது? ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. அந்த பெரியவங்க சொல்றாங்க, அந்த ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, உன்னுடைய 2 கையை எடுத்துட்டு வெட்டிடுவோம், இத்தனை கோடி பணத்தை கொடுத்துருவோம், நீ எடுத்துக்கிறியா? முடியாது, கை வேணும். எப்படிப்பட்ட ஒரு ஞாபகம் சொல்லாவதும் கை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய 2 கண்ணையும் இப்படி எடுத்துருவோம். பணங்காசல் லட்சங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு நிம்மதி வருமா அந்த பணத்தால் காசாக? அதே போல அல்லாஹ்வுடைய ஞானத்தை நம்ம உடலிலே உயிரிலே இத்தனை ஞானத்தில் அடங்கி இருக்கிறது. சிந்திச்சு பார்க்க வேண்டும். அவருடைய ஞானத்துகளை நாம் ஒவ்வொன்றையும் சாதாரணமாக எடைபோட்டு விட முடியாது. கண்ணை மூடிவிட்டோம் என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய. கண்ணை மூடிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நடக்குறாங்க, கேட்கும் போது கேட்கிறோம், எவ்வளவு ஒரு ஞானத்தை அல்லாஹ் தஆலா கண்ணை தந்திருக்கின்றான், உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். நம்ம எப்படி சிந்திச்சு பார்ப்போம்? அதை விட அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஞானத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை தந்திருக்கின்றார். மேம்பட்ட சொல்லுகின்ற பொழுது நமக்கு அருளிய ஞாபகத்திலிருந்து மிகப்பெரிய ஞாபகத்தை சூழ்நாய் சந்தர்ப்பாக உண்மத்திலே நாம் ஒரு மனிதனாக பிறந்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஞாபகத்திலே ஒரு மூமினாக இருப்பது. தலைகீழ் கால் மேலாக இருந்து எத்தனை வருடங்கள் நாம் அல்லாஹ் வருடங்கள் இபாதத் செய்தாலும் நன்றி செலுத்தினாலும் அதை கண்டிப்பாக செலுத்த முடியாது. இப்படிப்பட்ட மேன்மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் எல்லாம் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தலை குனிந்து வைப்பார்கள். என்னன்னா அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு மொழை போல குறைக்கப்பட்டது. இவ்வளவு ஞாபகத்துக்கு நம்மளால் என்ன செலுத்த முடியவில்லையே என்று கவலைப்பட்டது. அல்லாஹ் இவ்வளவு ஞாபகத்தை செஞ்சிருக்கிறாங்க, நம்மளால நன்றி செலுத்தி முடிக்க முடியவில்லையே. அல்லாஹ் சொல்லுகின்றாங்க, உங்களால எதுவும் முடிக்க முடியாது. அப்படி பல ஆயிரக்கணக்கான ஞாபகங்கள் நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கின்றன. அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், கடமைப்படுத்துவோம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? வாழும் காலமெல்லாம் இந்த உம்மத்துக்காக யா உம்மத்தி
என்று என்னுடைய குடும்பத்துக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குடும்பத்துக்காக இதெல்லாம் செய்ய வேண்டும் கஷ்டப்பட்டு மக்களை உப்புரிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தின் மாற்றம் இழுத்து கொண்டு செல்வதற்காக சொல்லலாம். அவர்கள் இரவெல்லாம் என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷமா அந்த டாலை பார்த்து சில நேரம் படுப்பாங்க, கொஞ்ச நேரம் எதிர்த்து வளருவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க, ஒரு கொஞ்ச நேரம் வளருவாங்க. அப்படியே ஒரு மணி நேரம் படித்தார்கள் சொன்னால் ஒரு மணி நேரம் எடுத்து எதிர்பார்த்து செய்வார்கள். இருந்து கொண்டே அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் நினைத்து மேம்பட்டல் இறை நேசர்களுடைய நிலைகள் எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கிறது. சகாபாக்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமாக நாம் இஷா தொழுகையை நாம் பேசிக் கொண்டிருப்போம். வீட்டுக்கு போனதிலிருந்து பதில் வரைக்கும் தொழுதுட்டே இருப்போம். காரணம் அல்லாஹ்வுடைய நியமத்தை கண்கூடாக பார்த்தார்கள். அவர்களுக்கு அருளப்பட்ட வகை அல்லாஹ்வுடைய நூறு இவர்களுக்காக வந்தது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்தது, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்தது. அல்லாஹ்வுடைய கண்ணோடு கண்கூடாக பார்த்தார்கள். ஈமானை கண்கூடாக அதை உள்ளாக உணர்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா குஃப்ரிலிருந்து காப்பாற்றினான், ஷிர்கிலிருந்து காப்பாற்றினான், மனமை தவிர்த்தவர்களை காப்பாற்றினான் என்று புகழ்ந்தார்கள் அல்லாஹ்வை. அதனால கஷ்டப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்தாங்க. இதனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா சுடு மனதிலே படுத்த வைத்து மேல கலத்தி வச்சிருவாங்க. வாரங்கள்ல கவுண்டராக பாலைவனத்தில் மண்ணை சொல்லவா வேண்டும், பாலைவனத்தில் அந்த மண்ணையை தலை தொட முடியுமா? அந்த வெயில சுட்டு கரித்து விடும். அகது சொன்னாங்க. அல்லா ஒருத்தன் தான். அவங்க என்ன பிரச்சனைனா ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் இருக்கு, வருஷம் 365 நாளைக்கு 365 கடவுள்களை வச்சு வணங்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அவங்க இருந்தாங்க. அது எல்லா கடவுளும் ஒரே கடவுள் ஆக்கியதை எந்த ஒரு கடவுளால முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தையாக ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் பொருட்படுத்தவில்லை, அதை சகித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் என்பது உயர்ந்த அந்த செய்திதான். இதனால் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை எடுத்துள்ளார். அவர்களுடைய கால் ஓசையை பெருமானார் ஸல்லல்லாஹு சொர்க்கத்திலே கேட்கின்றேன், என்ன செய்கின்றேன் கேட்கிறார். நான் ஒரு பயிற்சி தான் ஒரு செஞ்சிருந்தேன். பள்ளிக்கு வந்தால் சொல்லுங்க. இது போன்ற சில சில அமல்கள், வேற பெரிய அமல்கள், இதனுடைய வழக்கத்தால் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அந்தஸ்தை உயர்த்தி செய்தார். அவர்களை மட்டும்தான் நான் சில சம்பவங்கள் அந்தஸ்தமாக கேள்வி நினைத்து பார்க்கிறோம். இப்படியாக சகாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில சகாபாக்கள் ஒரு இடத்துல பார்க்கின்றார்கள். ஒரு மனிதர் குஷ்டரோகத்தில் இருக்கின்றார். சகாபாக்கள் பேசுகிறார்கள், என்ன நான் உண்மையில் இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்காரு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அவருக்கு சிறுநீர் பிரியுதா? உடம்பு நோயா பார்க்கிறார், சிறுநீர் பிரியுது, அது அல்லாஹ்வுடைய நாமத்தில் மிகப்பெரிய ஒரு அமல். அதுக்கும் அவர் வந்து செலுத்த வேண்டும். குடித்த தண்ணீர் உடம்பை விட்டு வெளியே வரவில்லை என்று சொன்னார். கிட்னி வேலை சொல்லுவோம். எவ்வளவு ஒரு ஞாபகத்தை டாக்டர்கிட்ட கிட்னி இந்த என்ன செய்யணும், வேலை பண்ணணும், வேலை எடுக்கணும். கஷ்டம். ஒரு தண்ணி மை ஊற்றி வழியில துடிப்பாங்க. உங்களால் கேள்விப்படுற பார்க்கிறோம். அவன் நிலையை நாம் நினைத்து பார்க்கிறோம். இப்படியாக அல்லாஹ் தஆலா நமக்கு அருளி ஞானத்தை நினைத்தினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செய்யலாம். எந்த ஞானத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறானோ அந்த ஞானத்தை வச்சு அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துறது. மக்களுக்கு நீங்க நன்றி செலுத்துவது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் ஆக முடியாது. உதாரணத்துக்கு ஒரு நமக்கு உதவி சின்ன உதவி தான் செஞ்ச, ரொம்ப தேங்க்ஸுங்க, சுக்கரியாக நம்முடைய முகம் அதை செலுத்தணும் அவருக்கு. அதன் மூலமா அவர் சந்தோஷப்படுவார். இந்த தேங்க்ஸ் சொல்றாரு, தேங்க்ஸுங்க, சந்தோஷமா பரவாயில்லைங்க அப்படின்னு போறாரு.
இப்ப இந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். நன்றி உணர்வோடு நடந்து கொள்கிறார்களே என்று சொன்னால் அல்லாவுடைய ஒரு குற்றச்சாட்டு உண்டு. மக்களுக்கு நான் பல ஆயிரக்கணக்கான ஞாபகத்தை செய்து சென்றேன். கடிதமா தஷ்கூரு, நீங்க நன்றி செலுத்துறது ரொம்ப கம்மியா இருக்கு. சுரத்து முழுக்கல உங்களுடைய நன்றி செலுத்துவது எனக்கு பத்தவில்லை. அப்ப நன்றி செலுத்துவ நன்றியை எதிர்பார்க்கின்றார். எப்படி நன்றி செலுத்துவது? பெரிய இன்ப ஞானம் இருக்கு. அந்த இன்ப ஞானத்தை மக்களுக்கு தந்து அதன் மூலமாக அல்லாஹ் நன்றி செலுத்து. பொருள் வளம் உள்ளவர், பணபலம் உள்ளவர், பணத்தை மக்களுக்கு அல்லாஹ் அடியான செலவு செய்து நிலங்கள், விவசாய நிலங்கள் இருக்கும், அதிலிருந்து விளையக்கூடிய விளை நிலங்கள், அந்த விளைச்சலை வச்சு நெற்கள் அல்லது விண்ணப்பல கோதுமைகள், விண்ணப்பல அல்லாவுடைய மைதான விஷயங்கள், அதை மக்களுக்கு தானம் செய்து நன்றி செலுத்துவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு சமமாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில மேம்பட்டு நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். ஒரு குதிரையை ஒரு மனிதர் வாங்கி வளர்க்கிறார். அந்த குதிரை இவ்வளவு விசுவாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அந்த காலத்துல போருக்கு போனார். அந்த நின்று போர் செய்கின்ற நேரத்தில் அந்த குதிரை தன்னுடைய எஜமானை பாதுகாத்துக் கொண்டு வெட்டு விழுந்திடாமல் தற்காத்துக் கொள்ளும். காரணம், எனக்கு அவன் உணவு தந்து தண்ணீர் தந்து இடம் தந்து இல்லை, கவனித்து எனக்கு உணவு தந்து வளர்த்தவன் எஜமான் என்று சொல்லி அந்த குதிரையாகப்பட்டது அந்த மனிதனை பாதுகாக்கும். அந்த அளவுக்கு அந்த ஞானம் நிறைந்த ஒரு குதிரையாக இருக்கின்றது. நன்றி செலுத்தக்கூடிய பண்பு அதில் இருக்கின்றது. அதை விட சிறந்த பண்பு நம்மிடத்தில் வருகிறது. அதை பார்த்து நாம் பாரம்பரிக்க வேண்டும் என்று மேம்பட்டு சொல்லி தருவார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய ஞானத்தை நாம் நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் செய்தி தந்தமைக்காக அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்களாக ஆக்கி அறிவுறுவானாக என்று கூறி اللهم صل على محمد الآل البيت وسلم وصل على الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.